विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तलमुरलीरव पीडित पूजित लज्जित कोकिल मंजुमते मिलित पुलंद मनोहर गुंजित रंजित शैल कुंजगते निज गुणभूत महाशबरीगण सद्गुण संवृत केलिकरे जय जय हे महिषासुरमर्दिनि 14வது ஸ்லோகம் மைஷமர்தனி ஸ்தோத்திரம். ஆச்சாரியால் பண்ணியதான ஸ்தோத்திரங்கள்ல இந்த ஸ்தோத்திரம் பிரசித்தி கண்டதான ஸ்தோத்திரம். ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அம்பாள ஜெயத்தை சொல்லக்கூடியதான பொருந்ததான ஒரு ஸ்வரூபம். தேவதைகளுக்கு ஜெயத்தை சொன்னோமையானால் நமக்கும் அந்த ஜெயமானது கிடைக்கும் எனக்குரியதான அபிப்பிராயத்துல விசேஷமாக இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சிருக்கு. இதுல முதல் 9 ஸ்லோகங்கள் ஒரு பாகம், பிறகு வந்ததான 11 ஸ்லோகங்கள் ஒரு பாகம். சௌந்தர்ய எப்படி முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர பாகமாகவே இருக்கும், அது முழுக்க சாஸ்திரம். பின்னால் இருக்கக்கூடியதான 59 ஸ்லோகங்கள் அம்பாளுடைய திவ்யமான ஒரு வர்ணனம். அதே விதமாக இந்த ஸ்தோத்திரத்துல மொத்தம் 20 ஸ்லோகங்கள், 9 ஸ்லோகங்கள் தேவி பாகவத்தையும் துர்கா சப்தஸ்தியினுடைய சாரம். பிறகு வரக்கூடியதான 11 ஸ்லோகங்கள்ல அம்பாளுடைய ஒரு வர்ணனமும் அம்பாளுடைய ஒரு விபூதியும் சொல்லியிருக்க. அங்கங்க தேவதைகளுக்கு விபூதி சொல்றதுங்கிறது வழக்கம் உண்டு. விபூதின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவளுடைய மகிமைன்னு அர்த்தம். பகவான் எந்தெந்த இடத்துல என்னென்னமாக உபாசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விபூதி வர்ணனம்னு பேரு. எல்லா கிரந்தங்கள்லையும் இந்த விபூதி வர்ணனம் உண்டு. ஏனென்றால் அந்த உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை அறிவதற்கு எல்லோராலையும் முடியாது. தந்துர்தம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாதிடம் கஸ்வரேஷ்டம் புராணம் அப்படின்னு சுத்தபிரம்ம ஸ்வரூபத்தை அறிவது மிகவும் சிரமம். காரணம் என்ன? அதுல ரூபம் இல்லை, ரசம் இல்லை, கந்தம் இல்லை, ஒரு குணமும் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை அறிவது மிகவும் சிரமம் என்று சாதாரண மனுஷியாளுக்கும் இது எளிதாக புரியணும் எனக்கூடியதான எண்ணத்துல விபூதியை சொல்வார், மகிமையை சொல்வார். தி குளோரி அது டைட்டி அதை விசேஷமா சொல்வார். பாகவதாதி கிரந்தங்கள்லையும் தேவி பாகவதம், சிவபுராணம் இதெல்லாம் விசேஷமா இருக்கு. பகவான் பகவத்கீதையில 7ஆம் அத்தியாயத்திலையும் 10-11 அத்தியாயங்கள்லையும் விசேஷமாக தன்னுடைய விபூதியை வர்ணனம் பண்ணியிருக்கார். இதனால என்ன? எந்தெந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல எப்படி அவரை தியானம் பண்ணணும், அவரை நினைக்கணும் எனக்கூடியதான சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு. அதே விதமாக அம்பாளுடைய விபூதியை இங்க விசேஷமாக சொல்ற. அம்பாள் எப்படி இருந்துருக்கா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது கலமுலவி முரளீரவ ஜீவித பூஜித லஜ்ஜித கோகில மஞ்சுமதே. கலமுரளீரவ, அந்த களம்னு அழகாக இனிமையான இருக்கக்கூடியது. அந்த வேணுகானத்தை ரொம்ப சவுண்டா வைக்கப்படாது. அதிக சப்தத்தோட நம்ம கேட்கக்கூடிய வாக்கியங்கள் சிலது இருக்கு. அது என்ன? தமிழ் எல்லாம் அதுக்கு அதிகமா சப்தம் இருந்ததுதான் நல்லா இருக்கும்.
ஆனா வேணுகானம்னா எப்படி வாசிக்கணும்? ரொம்ப மைன்யூட்டா காது கேட்கறதா கேட்கலையா அப்படிதான் கேட்கணும். அப்பதான் அதனுடைய ரசம் நல்லா இருக்கும். அப்படி இந்த கலமுரளி ரவ வீதித எங்கேயோ ஒரு மூலையில அந்த ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கா. அந்த ஃப்ளூட்டினுடைய சத்தமாக கால் அந்த காத்து ஒலிகள்ல அப்படியே வந்து நம்ம காதுல வந்து சேர்றது. நாம கொஞ்சம் சிரமப்பட்டுதான் அதை கேட்கணும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதை கேட்டு லட்சித கோகில மஞ்சுமதே. கோகிலம்னா குயில்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது கோகிலம்னா இந்த தேனின்னு அர்த்தம். இந்த கோகிலங்கள்லாம் கேட்டதான் இந்த அழகான பாட்டு வந்துட்டு இருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்து கேட்டுட்டு அடாடா இதுக்கு முன்னால நம்ம பாட்டு நம்ம பாடக்கூடியதான பாட்டு ஒரு பாட்டாது அது ஒரு பரமாது அப்படின்னு அவைகளே வைக்கப்பட்டதான். அம்பாளுடைய ஒரு சத்தத்தை கேட்டு அவளே வைக்கப்பட்டதான். அதே போலயே இந்த ஈக்கெல்லாம் இருக்க பட்சல வண்டுகள் அதுவும் பார்த்துதான் நம்ம தான் நல்லா ஒவ்வொரு உலகத்துல பிரசித்தி. இதெல்லாம் உள்ளாம இருந்தா போயிடுது நமக்கு, இதை விட ரொம்ப உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு அவைகளே வைக்கப்பட்டதா. கலமுரளி ரவ வீதித பூஜித லட்சித கோகில மஞ்சுமதே நிலித புலந்த மனோஹர குஞ்சித ரஞ்சித சைரலி குஞ்சகதே. நிலித புலிங்க அந்த அம்பாள் இருக்கிற இடத்துல காட்டலுக்குன்னா அதிபதி யார ஹிமவான், அந்த மலைகளுக்கு அதிபதி. அந்த மலைகள்ல அங்கங்கே காடுகள் இருக்கு. அந்த காடுகள்ல அங்க இருக்கக்கூடியதான ஜனங்கள்லாம் அம்பாளை உபாதிக்கிறார். யார் உபாதிக்க மாட்டா உலகத்துல? எல்லா தெய்வங்களும் எல்லா மனுஷியாலும் எல்லோரும் அந்த அம்பாளுடைய உயர்ந்ததான ஒரு குணங்களும் கருணாரசமான பூரிதமான ஒரு இதயமும் தயாத்திரமான ஒரு ஸ்வரூபமும் கண்டு பாபாதான் எல்லோரும் பூஜித்துக் கொண்டிருக்க. ஆகையால் அவளுக்கும் அம்பாள் ரொம்ப யார பூஜை பண்றாலும் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராய். யார் நமஸ்காரம் பண்றாலோ யார் சரணம் சொல்றாலோ அவளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதான ஒரு அம்மா என்ன பண்றாங்க. எல்லாரும் கூட்டா சேர்ந்து அந்த புதிந்தான்னு சொன்ன காட்டில் இருக்கக்கூடியதான மனுஷார் அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்துல பார்த்துட்டோம். இந்த காட்டுல இருக்கக்கூடியதான மனுஷியா இருக்காளே அவள்னா அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி கர்நாடக சங்கீதமா தெரியும். அவளுக்கு தெரிஞ்சது சேர்ந்து கும்பல மனோகர அழகா பாடிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து போற தனித்தனியா பாட மாட்டா, போறத பாடிட்டு இருக்கா. மனோகர குஞ்சித ரஞ்சித சைலலி குஞ்சகதே அப்படி அவளை செய்திட்டு இருக்க காலத்துல அந்த பாட்டுக்கு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்கிறவாள் அந்த குகைகளோட மலையில இருக்கக்கூடியதான குகைகள்ல இருந்து அந்த பாட்டுடைய பிரதித்வனி எப்போ வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து சந்தோஷப்படுறான். மனோகர ரஞ்சித சைலலி குஞ்சகதே நிஜகுணபூத மகாசபரீகன சத்குண சம்ருத கேலிகனே. நிஜகுணபூத தனக்கு குணபூதமாக தனக்கு அதீனமாக இருக்கக்கூடியதாக தான் ஒரு வார்த்தை சொன்ன போறோம் என்ன முடிவார் பார்க்கணும். சாதாரணமாக நம்ம சொன்ன வார்த்தை யாரு பண்ண மாட்டா, யாரு பண்ணுவா? படிச்சவா பண்ண மாட்டா. ஜெனரலா நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டரை ஒபே பண்றது யாரு அப்படின்னு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இருக்கிறது ரொம்ப படிக்காதவன். தெளிவா நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். அவளுக்கு ரைட்டா தப்பா பண்ணலாமா பண்ணப்படாதா அப்படிங்கிறது கிடையாது. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்ங்கிறது சாதாரணமா எப்படி இருக்கும்? யோஜனை பண்ணா ரொம்ப பெரியவர், அவர் எதை பண்ணினாலும் பண்ணி விடணும், எதை சொன்னாலும் பண்ணி விடணும். ஒரு சைக்கிய பண்ணினா போதும், இப்போதையில குறிஞ்சு விடும் அப்படி இருக்கிறது. ரொம்ப படித்தவா இருக்கிறதுல அவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யோஜனை பண்றான். ரைட்டா அப்பா இவர் சொல்றது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இவர் ஏதாவது பண்ணா அவருக்கே ஆபத்து வருமா, இப்படி எல்லாம் வருவார். இது ரைட்டா அது ரைட்டான்னு சொல்லப்படாது. அந்தந்த சம்பந்தருக்கு கரெக்டா அவதான் கிடைச்சி. அனுமார சீதாதேவிய பார்த்துட்டு வாங்க அமைச்சார். இவர் என்ன பண்ணின போனார்,
தேடினார், பார்த்தார், சீதாதேவியோட பேசினார், அம்பாளுக்கு தைரியத்தை கொடுத்தார். அதோட மட்டும் இல்ல, நீங்க வந்தீங்கன்னா நானே அழைச்சிட்டு போடுறேன் உங்களை. ராமனே வர வேண்டியது, நான் ஒருத்தனே பார்த்துக்கிறேன், உங்களை அழைச்சுன்னு அங்கே போய் விட்டுறேன் அப்படின்னு. பிறகு அங்க இருக்கக்கூடிய ராவணத்தினுடைய சைன்யத்தை ஒரு தேட பிரத்வம்சம் பண்ணினார். அதோட மட்டுமல்ல, ராவணனோட பேசினார். அங்க இருக்கிற எல்லோருக்கும் பயத்தை உண்டு பண்ணினார். தெருவில் போய் நின்று ஜெயத் ஜெதிபலோ ராம லக்ஷ்மணஸ்ச மகாபல ராஜா ஜெயதி சுக்ரீவ ராகவேணாபிபாலிகா அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். இங்க இருக்கக்கூடியதான குரங்குகள்லாம் எப்படி தெரியுமா, அங்க இருக்கக்கூடியதான குரங்கள்ல ரொம்ப சின்னவன் தான் இவர் சொல்றாராம். ஏன்னா யாராவது தூசனை அனுப்புறதுக்கு ஜனம் கமாண்டரை போட்டு அனுப்புவா சொல்லுங்க பார்க்கலாம். யார் அனுப்புவா? எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு சிப்பாய் தான் அனுப்புவா. அங்க போய் இவர் சொல்றாரு அவளு. அதான் நானே இப்படி இருக்கேன்னா, என் மாதிரி இருக்கக்கூடிய குரங்கள் எப்படி இருக்கோம்னா, சதனாகபலா ஆயுதனாகபலா 1000 யானைகளுடைய பலம் இருக்கிற ஒரு குரங்கு இருக்கு. அது போல குரங்குகள் நிறைய குரங்கு இருக்குன்னு அவன் எல்லாம் வரப்போறா. இது எதுக்குன்னு ஒரு குரங்கு கண்டாலே நடுங்கி போயிடலாம் விவகாரம் முழுக்க. என்னடா இப்படி எல்லாம் பண்ணினேன், இத்தனையும் பண்ணிட்டு திரும்பி வர சொன்ன பேச்சை தவிர வேற என்னென்னமா பண்ணிருக்கு. என்னடா அது ரொம்ப வருஷத்தையும் வாங்கிட்டு சொல்றாரு. சில சமயத்துல என்ன ஆகும், நாம எதை பண்ணோமோ அதை பண்ணாம வந்துருவாரு. அப்படி ரொம்ப படித்தவா, ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறவா அவ ஒரு மாதிரி கேட்பான். சில பேர் எப்படின்னா சாதாரணமா இருக்கிறவா, அவ சொன்னது இப்படி சொல்லக்கூடிய. அதே மாதிரி இங்க இருக்கிறவெல்லாம் யார காட்டில் இருக்கக்கூடிய நிஜ குணபூதமா சபரீஜனம், அந்த காட்டு வாசிகளா இருக்கிறவாள்னா நிஜ குணபூத, அம்பாளுக்கு ரொம்ப குணபூதமா இருக்கிறவா, பக்தியோட இருக்கிறவா. என்ன சத்குண சம்பிரதே, அவளுடைய சத்குணங்கள் ஏழையா இருக்கிறவாளும் ஒரு படிக்காதவாளும் அவளிடத்துலயும் நல்ல குணங்கள் இருக்கும். அவளுடைய வழக்கம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்குமே தவிர இதையும் சுத்தமா இருக்கும். அதை கவனிக்கணும். நமக்கு ரொம்ப அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குதான் ஓடி வந்துருவேன். அப்படி இல்லை. நாகரிகாலா இருக்கிறவாள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதை இருக்கிற ஒரு மாதிரி காரமா இருக்கும். அதனால நம்ம பார்த்துக்கணும். இங்க இருக்கிறவாள்லாம் அப்பா இருக்கிற தூய்மையான ஒரு பக்தி, நேரான வாழ்க்கை, பொய் சொல்லாதான ஒரு குணம், இவை எல்லாம் பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டானா எப்பொழுதுமே அவளோடைய விளையாடி இருப்பாளாம். நிஜ குணபூத மகாசபரீஜன சத்குண சம்பிரதே நிதலே. இப்படிப்பட்டதான அம்பாளுக்கு ஜெய ஜெய ஹே இது வரைக்கும் அம்பாள் எப்படி பரிசனங்கள் எப்படி சொல்லணும். இப்ப அம்பாளுடைய ஸ்வரூபம் சொல்றார். அம்பாள் வஸ்திரத்தை மஞ்ச பட்டை கட்டிட்டு இருக்கலாம். இந்த மஞ்சள் எனக்கூடியதானது ஒரு விசேஷத்தை சொல்றது. சாதாரணமாக அம்பாளுக்கு நீங்க சொல்லும் போது சிவப்பு பட்டை தான் சொல்லலாம். சிவப்பு ஏன் சொல்லியிருக்கு? அம்பாளுக்கு வேற கலரே பிடிக்காதோ? எப்பவுமே சிவப்பு தான் கொடுக்கணுமா? இது சிவப்புங்கிற ஒரு நம்ம ராகத்தை சொல்றது, அட்ராக்ஷன் சொல்றது. அம்பாளிடத்துல அட்ராக்ஷனோட, அம்பாளிடத்துல ஒரு பக்தியோட ஆகர்ஷணத்தை சொல்லக்கூடியது சிவப்புங்கிற ராகோ ரஞ்சனா ரஜோகுணம். அது என்ன பண்றது? இந்த வேலை செஞ்சு வேலை செய்யுது தூண்டுறது. லோகத்துல மனுஷன் எல்லாம் சேம்பேரிய சமோ குணமா இருந்துட்டு இருக்க. இந்த சமோ குணமா இருக்கிறவால ஊக்கம் கொடுத்து நல்ல காரியத்தை பண்ணும்படி பண்றவாள் நம்ம. அதற்கு தகுந்ததாகத்தான் சிவப்பு வஸ்திரத்தை வச்சிருக்க. இந்த சிவப்பு வஸ்திரம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு குணமானது மஞ்சள் குணம். தானே நீங்க சூரியோதயம் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. கருணாம் கருணா தரங்கிட்ட அப்படின்னு
இந்த உலகம் முழுக்க சிவந்ததாக தெரியும். காலமே நீங்க எப்ப ஒரு 4:45 மணிக்கு எழுந்துக்கலாம். எழுந்து சந்தியாவதனம் பண்றதுக்காக வெளியில போனேன். ஏன்னா அங்க பார்த்தேன்னா அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் உஷோதயம்னு பெருப்பார். உஷத்து பிராத காலம், அது வடக்காலத்து எங்கேயும் ஆகாசம் முழுக்க சிவந்ததா இருக்கும். அதான் நிஜமான அம்பாளுடைய ஒரு சுரூபம். அருண கிரண ஜாலை அஞ்சித ஆஷாவகாஷா அப்படின்னு அந்த பாலாதேவியுடைய ஒரு சுரூபம் அப்படி இருக்கு. அது என்ன பண்றது? இப்படி நினைச்சோமையானால் நமக்கு சோம்பேறித்தனமே இருக்காது. அம்பாள் இப்படி தியானம் பண்ணாலும் மேல மேல வேலை செஞ்சுட்டேன். வால்மீகி எழுதினாரிய 24,000 ஸ்லோகம் ராமாயணம். போராதவங்க யோக பாசம், அது ஒரு லட்சம் ஸ்லோகம். இவ்வளவு ஸ்லோகங்கள்ல எப்படி எழுதினார்? மகாபாரதத்தை எழுதினார் வியாசர் 1 லட்சம் ஸ்லோகம். அதோட போராதுங்கிறதுக்கா அதுக்கு மேல 1 லட்சம் ஸ்லோகம் சாந்த புராணம். இவெல்லாம் எழுதுறதுன்னு அவளுக்கு இப்ப எப்படி சார் டைம் இருக்கு? நம்ம என்ன சொல்றோம், டைமே இல்லை சார். இவன் என்ன மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைம் ஒரு மிஸ் சேர்த்துக்கும். மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு ஒழுங்கா பண்ண தெரியல. அவெல்லாம் எழுதுறான்னா என்ன காரணம்? இருக்கிற சமயத்தை எப்படி நன்றாக உபயோகிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சது. அது காரணம் என்ன? அந்த அம்பாளுடைய உபாதி. அதனாலதான் அந்த ஆரோக்கியமா இருக்கு. சூரியன் உதிக்கிற காலத்துல உலகங்கள்லாம் எப்படி இருக்கு? சிவந்ததா. அதுல கொஞ்சம் ஒரு 6 மணி 6:30 மணி ஆச்சு. அப்ப என்ன இருக்கு சார்? உலகம் முழுக்க கோல்டன் எல்லோ கலரா இருக்கு. அடுத்ததா எப்படி ஆயிடுது? அதே சூரியன் தான் கோல்டன் எல்லோ கலரா வந்துருக்கு. அதுவும் ஆனப்புறம் ஒரு 7:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன பிரைட் சன்லைட் அந்த ஏதா வந்தா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, முதல்ல தாவிரட்டா இருந்தது. தாவிரட்டா இருக்கக்கூடியது ஒரு அருணோதயம் ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கையில அருணோதயம். அதற்கு பிறகு அது இரண்ய வர்ணமா ஆச்சு. வேதங்கள்ல இரண்ய ரூப இரண்ய வர்ணம் அப்படின்னு சொல்றது அந்த இரண்ய வர்ணம் ஆச்சு. அந்த இரண்ய வர்ணமானது மாறி பிரைட் லைட்டா வந்துருக்கு. அதே மாதிரியே முதல்ல உங்களுக்கு பக்தியும் ஒண்ணு வரணுமேனா, அந்த பக்தி அம்பாளுடைய சிவந்ததான ஒரு குணத்தினால அந்த பக்தியானது முத்தி அது ஞானத்துக்கு வரணும் அப்படின்னு நிஷ்காமமான ஒரு சுரூபத்துக்கு வரணும். ஏன்னா அதான் கோல்டன் எல்லோ லைட்டா வரும். அதுவும் ஆன பிறகு வேதாந்தத்தை சுத்தமாக வாழ்த்து கொண்டிருக்கேன். இந்த வாழ்க்கை முழுக்க லோகத்துல ஜனங்களுக்கு சேவை பண்ணணும். என்னை விட தாழ்ந்ததா இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணணும். அவள் தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு மூச்சுக்காக பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு தனம் தன்மனம் அந்யோன்யம் தத்ரோதனம் இப்படின்னு யாருக்காலும் அந்நிலையை காட்டுவது அந்த உதித்தத மத்தியான சூரியன் வரைக்கும். அப்ப என்னாச்சு? முதல்ல இருக்கக்கூடிய ராகவரஞ்சனா அப்படி இந்த சமூகம் போய் நம்ம வேலை செய்யணும், நல்ல வழியில திருத்தணும். அதற்காகத்தான் அம்பாளுக்கு வசனங்கள்ல சிவப்பான கலர்னு சொல்றது. அதுவும் தாண்டி ஒரு மனுஷன் அத்தியாத்மமாக ஈஸ்வரார்ப்பணமாக மனசு சமர்ப்பணம் பண்ணணும் என்று வேற அம்பாளை இதை கொடு அதை கொடுன்னு கேட்காம அம்பாளை எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறான், கொடுக்காத போனாலும் சும்மா இருக்கலாம். இது கேட்கிற வேணும். அந்த சந்துஷ்டியான ஒரு மனசை சொல்லக்கூடியதான ஒரு சுரூபம் பீதாம்பரம். அதனால அம்பாளத்தான் இந்த பீதாம்பரம் கொடுப்பது. அதனால கடிதம் போல இப்படி தியானம் பண்றாரு. அந்த அம்பாளுடைய புடவை மேல விழுந்ததான கிரணங்கள், அந்த கிரணங்கள் வெளியில வரும் பொழுது என்ன இருக்குன்னு அந்த சந்திரகாந்தி பௌர்ணமி சரத்காலத்துல தீபா பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரனுடைய காந்தியானது எப்படி மேல விழாதோ அத மாதிரி அந்த அழக இது ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டுதான் இந்த வஸ்திரத்தினுடைய அழகு. அம்பா மஞ்சள் பட்டை கட்டிட்டு இருக்கா, அவ்வளவுதான் தான். இந்த மஞ்சள்ங்கிற கலத்துக்கு என்ன விசேஷம்? இந்த மஞ்சள்னு சொல்றதே மாங்கல்யத்தை குறிக்கிறது. மாங்கல்யம் என்னது? மனசு நிம்மதிக்கு மங்களமா இருக்கிறது மாங்கல்யம். மங்களம் மனசு நிம்மதி. பகவான் நமக்கு எல்லோருக்கும் கண்ணு காது மோசு நாட்டு தோறு எத்தனையும் செயல் குணங்கள் வா பாணி பாத வாயு உபசம் எல்லாத்தையும் கொடுத்துருக்க. ஆனா இவைகளுக்கு மேல மனசு கொடுத்துருக்க. அது சௌக்கியமா இருந்தாதான் சார் இதனால நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். கண்ணால் அழகான ரூபங்களையும் காதால் எளிமையான சொற்களையும்
நாட்டால திதிப்பான பதார்த்தங்களையும் சுவையான பதார்த்தங்களையும் நீங்க ரசிக்கிறனையான உள்ள என்ன இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கும். அது இல்லாத போனா இவைகளை இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு. ஆகவே அந்த மனசுக்கு நல்லதான ஒரு சுரூபம் மங்களத்தன்மையை கொடுக்கணும், ஒரு நிம்மதியை கொடுக்கணும், எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த மனசுக்கு. அதை கொடுக்கணும்னு என்ன என்ன வரணும்னு, அது முக்கியமாக நமக்கு வரணுமே என ஜாதகத்துல சந்திரன் என்ன, ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதா, சந்திரன் தான் மனசுல இருந்து சந்திரன் உண்டான சந்திரன் மனசு அதிபதியா வச்சிருக்காரு. சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும். அதே மாதிரி அது நல்லா இருந்தா தான் நம்ம மனசும் ரொம்ப நல்ல வழியில இருக்கும். இவைகள்லாம் நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்ன, அந்த பீஜமான ஒரு அந்த மாங்கல்யம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் மஞ்சள் இருக்க அதையும் மங்கள திரவியமா சேர்த்து எந்த ஒரு நல்ல காரியமானாலும் முதல்ல மஞ்சளை போட்டுதோ அப்படிங்கிற பதில பிள்ளையார் வேண்டும், மஞ்சள் பிள்ளையார பண்ணுங்க, ஏன் செவ பிள்ளையார் பண்ணக்கூடாது. பிள்ளையார் குங்குமத்துல பண்ணினா இஷ்டம் இல்லையா? அது மஞ்சள் பிள்ளையார் பிடிக்குங்கிற எதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது இந்த மஞ்சள் பிள்ளையார பிடிக்கிறதுக்கு இந்த மஞ்சளுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அதனால சர்வமங்கலமான் கல்வியே சிவே சர்வார்த்த சாதிக்கே அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்க, மங்கள திரவியங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்தை கொடுக்கிறார். இந்த மனசுல நல்ல எண்ணங்களே உண்டாகும்படி பண்ணி கொண்டிருக்கா. அதனாலதான் இந்த தீதூதம் இது ஒரு விசேஷம். பிரணத சுடாசுர மௌலி மணி சுரதம் சுலபந்தே பிரணத சுராசுர அம்பாளுடைய பாதங்கள்ல தேவதைகளும் மற்றவர்களும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. எதற்காக நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா? ஞாபகம்னா அம்பாள்னு சொன்னா ஏதோ விசேஷமாக ஒரு இடத்துல இருந்து எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாங்கினவள் மட்டும் இல்ல. சக்திங்கிற ஒரு சுரூபத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். உங்க கண்ணுல பார்க்கும் திறமை, காதல கேட்கும் திறமை, கையில எழுதும் திறமை, இவையெல்லாம் சக்தி. அது ஒரு அட்ராக்டிவ் சொன்னே தவிர ஏதோ எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா சக்தியும் அம்பாள் தான். கரண்ட் வரக்கூடியதான வித்யுத் சக்தியும் அம்பாள் தான், மின்னலும் அம்பாள் தான். அதே போலயே அக்னியில் இருக்கிற ஔஷ்ணிய சக்தியும் அம்பாள் தான். ஸோ ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஏதாவது ஒன்று சொல்லுவோம், எல்லா சக்தியும் அங்கத்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம சூரிய மண்டலத்தை பானமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறதா சொல்லிருக்கு. சூரிய மண்டலம் தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு சொல்றோம். அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சக்தி தான் நாம எல்லாம் வாங்கி கொள்றோம். டிரான்ஸ்பார்மர்ல இருந்து உங்க ஆட்டுக்கு வரா போல சூரிய மண்டலத்துல சக்தி. அதனாலதான் பொருளே அசாவாதித்யோ பிரம்மா அத்திய பிரதான அதோ ஆதித்யோ பிரம்மா சொல்றோம். ஜோதிட சூரியன் தான் பிரம்மம், அவரிடத்துல தான் நயன்தாட்சம் தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற. இந்த சந்தியாவத்துல ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அர்த்தம் நிதானமா பார்த்தா போறோம். என்னமோ மகாவேகம் பண்றதுனால ஒரு விசேஷம் தான். ஆனா பண்றவங்களை கூட கொஞ்சம் நிதானமா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாருக்கு கத்துக்கணும். சிம்பிள் சத்து. ஆனா அதனால எவ்வளவு உயர்ந்ததான ஒரு பலம் இருக்குன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்கான்னு சொல்றதுக்கு என்ன தாற்பயம்? அம்பாள் மட்டும் இல்லை, எல்லா நேரத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு நாராயண அப்படின்னு சூரியத்துல மகாவிஷ்ணு இருக்காருன்ற பேர். சிவசாஸ்திரத்துல சூரிய மண்டலத்துல சிவன் இருக்காருன்ற பேர். காரணம் என்ன? அத்தனை தெய்வமும் அங்க இருக்குன்னு சொன்னா அந்த சக்தி எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அத்தனை சக்தியும் அங்கே போக்கப்பட்டிருக்கு. அந்த சக்தியிலிருந்து தான் இரவுகள் வழியாக நமக்கு வருது. சூரியன் ஒரு 10 நாள் வரலைன்னா பூமியெல்லாம் கஷ்டப்பட்டு போயிடும். மரங்கள்லாம் சரியா வளராது. மனுஷனுடைய சரீரமே சரியா இருக்காது. வெயில போய் வேணும் சுவாமி. அப்பதான் அப்படி அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சக்தி இருக்கு. அந்த சக்தி சரி அம்பாளுக்கு வரக்கூடியதான சக்தி இதை வச்சிருந்துதான் அத்தனை தேவதைகளும் அவ காரியத்தை பண்ணி கொண்டிருக்கா. அப்படின்னு உங்களுடைய பாதத்திலிருந்து வந்ததான ஒரு துணி அதை வச்சிருந்து விரதையது லோகா நவீகரம்
விரிஞ்சி விரதையிடு யோகானவீசனம். பிரம்மதேவர் அத்தனை லோகங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அதனப்படி சிரஸ்து சகசிரேன சிரசா ஆதிசேஷனானவர் எப்படியோ இந்த 1000 தலைகள்னால இது உலகத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்க. காரணம் என்ன? அங்க இருக்க பொறுத்துதானே. அதுதான் சக்தின்னு சொல்றது. சக்தின்னு நமக்கு தெரியாத பொருள் இல்லை, நாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உட்கார்ந்தா எழுதுக்கணும், அதுக்கு சக்தி வேணும்னு. கீழே உட்கார்ந்து நீங்க எழுதுக்கணுமே, சக்தி வேணும். அதே ஒரு கண்ணால பார்க்கணுமே, சக்தி வேணும். ஒரு பொருளை கையால எடுக்கணுமே, அதுல சக்தி வேணும். இந்த கையில சக்தி இல்லைன்னா நீங்க பொருளை எடுக்கணும்னா கையை ஆட ஆரம்பிச்சு விடும். வயசானவர்கள் பேருக்கு ஆடுறது இல்லையா? காரணம் என்ன? சக்தி குறைஞ்சது. இப்படிப்பட்டதான இந்த சக்தி இருக்கு, இதை நாம் பெறணும் என்பதற்காகத்தான் அந்தந்த அதிர்ஷ்டான தேவதைகளை பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளும் அதே போல இந்திராதிகளும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றாளாம். ஒரு நாள் இப்படின்னா தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி அங்கே உட்கார்ந்து இருக்கா. டக்குன்னு பரமேஸ்வரன் வந்துட்டார். வந்ததுமே என்ன ஆச்சுன்னு அம்பாள் எழுந்து நின்னா. எழுந்து நின்று அழைக்க போறாளாம். அழைக்க போகும்பொழுது அங்க இருக்கிறவாளாம் சொல்றாளாம், இதோ இது இந்திரனுடைய கிரீடம், இது அவருடைய கிரீடம், இந்த கால அடிப்படை போடுறது அப்படின்னு விரட்டிட்டு இருக்காளாம். அவளெல்லாம் அப்படின்னு சௌந்தர்யம் விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி நம்ம ஏன் சொல்ல வந்தோம்னா அத்தனை தேவதைகளும் அம்பாளுடைய பாதத்துக்களை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. சுப்ரண மௌலி பரிஸ்புர மணிஸ்புர தப்த. அந்த மணிகள்ல நமஸ்காரம் பண்ணுறது அவளுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடியதான மணிகள் எல்லாம் அந்த மணிகளானது அம்பாளுடைய பாதத்துல அதனுடைய கிரணங்கள் விழாது. விழுதா என்ன ஆச்சு? அந்த கிரணங்களானது என்ன ஆச்சு? அந்த கிரணங்கள்னால அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான நகங்கள் சந்திரன் மாதிரி அஷ்டமி சந்திரன் மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கு. நகங்கள்லாம் அஷ்டமி சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறது. அதை நமஸ்காரம் பண்ணினதுமே இவாளுடைய கிரணங்கள் வேறு விழாத அது மறுபடியும் அவளையே என்ன போய் சேர்ற. அவளை போய் சேரும் பொழுது அவளுக்கு என்ன மார்க்க தர்சகத்தை கொடுக்கிறது. மார்க்க தர்சனமா கொடுக்கறதுன்னு என்ன? அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான உள்ளிருட்டை போக்கடிக்கிறது. நமோ குணா. அவளுடைய பாதத்துல இருக்கிற நகங்கள், அந்த நகங்கள்ல பட்டதான கிரணங்கள் அது மறுபடியும் அவளுடைய சிரத்துக்குள்ள போறது. சிரத்துல பிரம்மரந்திரம் இருக்கு. அந்த பிரம்மரந்திரம் வழியா உள்ள மறுபடியும் இங்க போறதான். உள்ள போய் என்ன பண்றது? இதயம் வரைக்கும் சென்று இதயத்துல இருக்கக்கூடியதான கார்விட்டை போக்குறது. அந்த அளவுக்கு இருக்குன்னா அது என்ன? அது எங்க வேற எங்கேயோ வரல, இவாளுடைய கிரணத்துல கிரீடத்துல இருக்கக்கூடியதான மணிகள்னால வந்த கிரணங்கள் தான் அம்பாள் பாதத்துல பட்டு மறுபடியும் இவாளை வந்து சேர்ந்துருக்கு. வந்து சேரும் பொழுது இவாளுக்கு என்ன மணி இருக்கு? அது அவளுடைய உள்ளிருக்க நிற்கிறது. ஞாபகத்துக்கோ இவா கிரணங்கள் இவா அப்படியே மணியை உள்ள வச்சு அது போக்குமா? போக்காது. அது என்ன சுவாமி? அது அதன் வழியா அங்கே போயிட்டு வந்தாக்கா தெரியும். வேதாந்தத்துல வேதாந்தம் சொல்றது சூரிய கிரணங்கள் இருக்கு. சூரிய கிரணங்கள் என்ன பண்றது? அங்க இருக்கக்கூடியதான புண்பூண்டெல்லாம் ஒழிக்கிறது. அது வளர்றதுக்கு சூரிய கிரணங்கள்லாம் ஹேதுவா இருக்கு. சூரிய கிரணங்கள் விழலைன்னா இவைகள்லாம் நல்லா வளராது. அதுக்கு ஆகாரம் வராது. சூரிய கிரணங்கள் வந்தா தான் ஆகாரம் வரும். ஆனா அதே சூரிய கிரணங்கள் காமஸ்லன்ஸ் வழியா உள்ள அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், அவைகளையே எழுதிவிடும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடியதான கார் இருட்டு அஜ்ஞானம் அவித்யை மாய இது இருக்கு பதில அது அந்த பிரம்மன் தான் ஒழித்துக் கொண்டிருக்கு. அதுவே வேதாந்தத்தை வாசித்ததான அகண்டாகாரத்தை வழியாக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணிவிட்டது. பார்த்தீங்களா? ஒரே அதனாலதான் மணியானது அந்த மணியின் ஒளியானது அவளுடைய உள்ளிருட்டை போக்கலை. அந்த மணியின் ஒளியானது அம்பாளுடைய பாதத்துல பட்டு மறுபடியும் உள்ள போச்சுன்னா உள்ளிருட்ட போக்கிறது. இது எப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஹைவேல ராத்திரியில கார்ல போனேன்னா அங்க வரிசையாக அது ரோட்ல வச்சிருப்போம். அது என்ன ஆகும்னா உங்க கார் லைட்டு தான் அதுல விழுது. அதுல விழுந்து நான் இங்க இருக்கேன்னு காமிக்கிறது. நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதீங்க, நடுல போங்க அப்படின்னு நல்ல வழியில போங்கன்னு எப்படி காமிக்கிறதோ இது இன்னைக்கு தெரிஞ்சது ரெண்டாம் வந்துடும்.
நான் ஏதோ சொன்னேன்னு வச்சுக்கலாம். இவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பெரிய ஒரு பேசிட்டு இருக்கான்னு கேட்டா போறாதுன்னு புரியும். இது நமக்கு தெரியறதா இல்லையா? அதே விதமாகத்தான் நமக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தியானது தெய்வத்தை நிலத்தில் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த சக்தியானது நமக்கே உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பிரணத சுதா சுதம ஒளி மலர் சுரகம் சுதரன்னக சந்திரருதே ஸ்ருதி சீமந்த செந்தூரி ரிடபாதாப்த தூளிதா. ஸ்ருதி மாதாக்கள்லாம் என்ன பண்றானா, அம்பாள் பாதத்துல விழுந்திருக்காங்க. அவளுடைய சீமந்த பகுடு அங்க இருக்கக்கூடியதான குங்குமம் எல்லாம் அம்பாளுடைய நகங்கள்ல விழலாம். அது என்ன பண்றதுன்னு அம்பாளுடைய நகத்துக்கு தெரிஞ்சிருக்கோ அவளுக்கெல்லாம் சௌபாக்கியத்தை கொடுக்குறாளா அம்பாள். நீங்க ரொம்ப பேர் உங்களை வாழ்க்கை பெற்றோம், நீங்க எப்பொழுதுமே சௌக்கியமா ஆனந்தமா இருக்கோ. எத்தனை வருஷங்கள் எவ்வளவு கோர கல்வியா இருந்தாலும் ஒரு மூலையில சில பேர் வேதாத்தியம் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்ன சார் பிரயோஜனம்? வேதாத்தியம் பண்ணா ஒரு கௌரவம் கிடையாது சார். எஸ்எஸ்சி செய்யலன்னா அவனுக்கு பொண்ணை கொடுக்குறேன்ல தவிர கனாந்த வேதாத்தியம் பண்ணா பொண்ணை கொடுக்குறோம், கட்டிக்க தயாரா இருக்கணும். ஆனா வேதம் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த வயசு இல்ல, அது வேற பகட்டும் ரொம்ப நல்லது. வேணும்னா வேதாத்தியம் பண்றாலும் 10 ரூபாய் கொடுக்குறேன், அவளை வேணும் நமஸ்காரம் பண்றேன், பொண்ணை மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன் பொண்ணு சௌக்கியமா இருக்கணும், அவளை பொறுத்த சௌக்கியமா இருக்கு, அதுதான் நிம்மதியா இருப்பாங்க. எது போல ஒரு கோயில்களோதான் விவகாரம் தெரியல. ஆனா அப்படிப்பட்டதான வேத மாதாக்களும் உலகத்துல பிரகாசித்து கொண்டிருக்கணும், அவள்னால லோகத்துக்கு சேமம் வரணுங்கிறதுக்கா அம்பாள் அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காளாம். இவாளுடைய வகுடுல இருக்கக்கூடியதான குங்குமம் அம்பாளுடைய பாதத்துல விழுந்து அப்படிங்கிறது வாக்தேவதையுடைய வதனம். பிரணத சுதா சுத மௌலி மகேஸ்வரம் சுலசன்னக சந்திரருஜே நக சந்திரருஜே நக சந்திரருஜே சந்திரன் போன்றதான நகங்கள் அப்படி கனகாஜல மௌலி பயோத்தித எஸ்தர குஞ்சர கும்பகுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமஸ்தி ரம்யக பக்தி விசைலசுதே கனகாஜல. கனகாச்சலம் மேரு பர்வதம். இந்த மேரு பர்வதம்னா சர்வேஷாம் மேரு சரதா சாஸ்திரம் சொல்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் அந்த மேரு பர்வதம் தான் உத்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மேரு பர்வதத்துக்கு உத்தரமா வேற இருக்கு என்று சொல்லக்கூடாது. அதான் போர் ஸ்டார்னு சொல், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹெலிஸ்பீர் இருக்கு, அதுக்கு போர் ஸ்டார் ஹையஸ்ட் பாயிண்டா அது. அந்த மேரு பர்வதத்துல அதுக்கு நடுவுல அம்பாள் இருக்கலாம். சுமே ரொமத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா அப்படின்னு அம்பாள் எங்க இருக்கா? பிரதயஸ்தா உங்க ஹதயத்துல இருக்க. ஸ்ரீரசாகர மத்தியஸ்தா பார்க்கடலுக்கு நடுவில் இருக்க. இப்படி வந்து 15 இடங்கள் சாஸ்திரத்துல சொல்லி ஆசை போய் என்னங்க என்ன கேட்க இல்லது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் ஹோம்ஒர்க் சொல்ல வேண்டாமா? 15 இடங்கள் சொல்லப்பட்டது சாஸ்திரத்துல. அதுல முக்கியமான இடம் என்ன? சுமேரு மத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா அப்படின்னு மேரு பர்வதத்துக்கு நடுவில் இருக்காங்க. இந்த மேரு பர்வதம் என்ன சுவாமி விசேஷம் சொல்லணும்னா, எல்லா பர்வதத்துக்கும் அவருக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா எல்லா தேவதைகளும் இருப்பிடம் இருக்கு, சகல தேவதா சக்தியும் அங்கே சேர்ந்திருக்கு, சூழ்ந்திருக்கு. அதனால அதுக்கு நடுவுல அந்த 3 உச்சிக்கு நடு உச்சியில அம்பாள் செய்து அறிஞ்சிருக்காரா. அந்த உச்சியை எல்லா தேவதைகளும் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. பிரதட்சிணம் பண்றதுன்னு நாம் எந்த பொருளை பிரதட்சிணம் பண்ணணும் என்று நினைக்கிறோமோ அப்பொருள் நமக்கு எப்பொழுதுமே வளமாக இருக்கணும். தட்சிணம்னா வளம்னு அர்த்தம். அப்போ தான் தட்சிணம். ஸோ வளம் வருதுன்னு என்ன அர்த்தம்? பலம் நமக்கு வரல. நீங்க எப்பொழுதுமே கவனிக்கணும், எப்படி அது வளமாவே நமக்கு இருக்கு என்று நினைக்கணும். தான் பிரதட்சிணம் இருக்கு. பிரகர்த்தேன தட்சிணம் தினந்தோறும் உபயோகப்படுத்தக்கூடியதான பதத்துக்கே அர்த்தம் தெரியுது. என்ன பண்றது? அப்படி அந்த மேரு பர்வதத்துல பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பிரதர்சனம் பண்ணும் பொழுது திரிகோணாந்தர தீபிகா 3 கோணங்கள்ல அம்பாள் தெரிகிறாளாம். 8 கோணங்களாக இருக்கு மேரு பர்வதம். அந்த 3 கோணங்களுக்கு ஒளி இருக்கு. ஏன்? சூரியன் ஒரு கோணத்துல இருந்த அதுக்கு முன்னால இருக்கிற கோணம் அஸ்தமித்து போயிடும், பின்னால் இருக்கிற கோணத்துல உதவிட்டு இருக்கு. நடுவில் இருக்கிற இடத்துல இவர் இந்த கோணத்துல அஸ்தமனம், அந்த கோணத்துல உதயம். அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த 3 கோணங்களுக்கு மட்டும் வெளியிருக்கான் வெளிச்சம்.
அதே போல அவர் அங்கிருந்து அங்கே போல இந்த கோணத்துக்கு இருக்கிறது அந்த 3 கோணங்கள். இப்படி எப்பொழுதுமே 3 கோணங்கள்ல பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருப்பவள் அப்படின்னு திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னு. இப்படி அந்த 3 கோணங்கள் என்ன தெரியுமா? ஜாகிரத் ஸ்வப்னம் சுது எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. இதை தாண்டி அம்பாட்ட போனவங்கன்னா துரியமான நிலையை அடைவீர்கள். துரியமான நிலை என்னது? அந்த ஈங்கிறது தான் துரியமான ஒரு நிலை. வேதாந்தத்துல ஓம்னு சொல்லுவோம். ஏன்னா அகார ஓகார மகார சிந்து நாதம் அங்கே அவார்டு இருக்கு. இங்க அம்பாடு சொல்லும் பொழுது அகார அதான் ஈங்கிறது. அதனால ஸ்ரீம் கிளீம் ஹரீம் இப்படி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஈமுன்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த ஈமுங்கிற இடத்துலதான் விசேஷம். அந்த பீஜம் இருக்கு. அது அஜானத்தை போக்கி நல்ல ஞானத்தை கொடுக்க கூடியதான ஒரு இருக்கு அப்படின்னு. பிரணத ஜன சௌபாகிய ஜனநீம் இந்த இடத்துல ஈமுங்கிறது ஒரு மந்திரமாக சொல்லியிருக்கேன். அப்படி யார் நமஸ்காரம் பண்றாலும் அவளுக்கு சௌபாகியத்தை பிறக்கும்படி பண்ணுவாங்க. சௌபாகியத்தை எடுத்து கொடுக்கல, போயிட்டே வரணும். நீங்க பண்ணக்கூடியதான செயல்கள்னாலேயே தங்களுக்கு சௌபாகியம் வரணும், ஆனந்தம் வரணும். அப்படி பண்றாளா அம்பாள். ஆகையால் அப்படிப்பட்டதான அம்பாள் அந்த மேரு பருவத்தினுடைய உயர்வு குளோரி அது எவ்வளவு இருக்கோ அதை விட ஜெயிக்கக்கூடியதான ஒரு சுரூபமா இருக்கா. அதோட அந்த மேரு பருவத்தினுடைய உச்சிகள் இருக்க, அந்த உச்சிகள் எவ்வளவு உயரமா இருக்கோ, யானையினுடைய கண்டஸ்தலங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கக்கூடியதான ஸ்தனங்களை உடையவளே. எதற்காக? உலகத்தை காப்பாற்றுவதற்காக. ஸ்தனங்கிறது தயையை காமிக்கிறது. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் அவளுக்கு இஷ்டத்து வரும்பொழுது அவளுக்கு நான் அமிர்தபானத்தை பண்ணி அவளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத உயர்ந்ததான ஸ்தனங்களை வர்ணிக்கிறது. சுந்தார வசம் இது. இது தயார்தமான குணத்தை சொல்றதுக்காக இப்படி வர்ணிக்கிறது. மௌனி பலோச்சித நிர்ஜர கும்ப நிர்ஜர குஞ்சர கும்ப குசே ஜய ஜய ஹே மகிஷாசுர மத்திரி சம்ஹித பத்திரி தைலசுதே. இந்த ஸ்தனங்களை வர்ணிக்கிறார. இந்த ஸ்தனங்களை வர்ணிக்க விட 2 விதமாகவும் வர்ணிக்கிறது வழக்கம் உண்டு. அம்பாளுடைய ஸ்தனம் பெருசா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல இருக்கு. தயாரசுர ஹிருதயம் அதிகமா இருக்கு. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கு ஜீவனம். ஜீவனம்னா வாழ்க்கை. குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எதை சாப்பிட்டு வாழறது? அந்த அம்மா பாலை தான். அது வரைக்கும் பால் வரல, குழந்தை பிறந்ததுமே பால் உண்டாச்சு. பகவான் எப்படி தயார் பண்ணியிருக்காரு பால். ஏன்னா இவன் முளைக்கணும், வாழணும். அதுக்கு வேற ஒன்றும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. மனுஷியாளுக்கு மட்டும் இல்ல, பசுவாதிகளுக்கு கூட. கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா பசுமாட்டுக்கு பால் கறந்ததுன்னு அர்த்தம். அடுத்த கணம் வந்தாச்சு. இது யாரு தோற்றம், யாரு பண்ணினா சொல்லுவாங்க. இத ஒரு அம்சத்துக்கு சொல்லக்கூடியது. இன்னொரு அம்சத்துல நீங்களே சில கோவிலுக்கு போனீங்கன்னா அபிதம்னு பேர் இருக்கிறோம். இந்த அபிதம்னு என்னது? அபீதம்னு அர்த்தம். அபீத புதஸ்தனி. அம்பாவுடைய புத்தங்களை யாரும் பருகவில்லை அப்படின்னு அபீத புதாம்பாள். அபீதா இல்ல, அபீதா. பானம் பண்ணாதான புதங்கள் அப்படின்னு என்ன சொல்றது? நிர்குண பெருமத்தை சொல்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரணமாக நீங்க என்ன நினைக்கிறோம் அப்படி அம்பாளுடைய கருணா கடாட்சத்தினாலேயே உலகத்தை உண்டு பண்றதே ஒழிய ஜனங்களை காப்பாற்றினாலே தவிர தன்னுடைய தனங்களை கொடுத்து பண்றதுங்கிற ஒரு சுரூபம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி. சில சமயத்துல இப்படி சொல்லுவோம், சில சமயத்துல அப்படி சொல்லுவோம். இப்படி சொன்னா சகுண பிரம்மம், அப்படி சொன்னா அது இல்லாமலேயே வெறும் சாட்சி மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியதான சக்தி இருக்குன்னு சொல்றதுக்காக அபிதஸ்தனி அப்படிமா. அதான் சில பேர் அபிதம் அப்படின்னு. அபிதம் அபி இல்ல, அபிதமும் இருக்கணும். அபித புதஸ்தனி அப்படின்னு. உண்ணாமலை உண்ணாமுலை அப்படிங்கிற பத்தில அது என்ன? எதையும் உள்ளு அது சாப்பிடாம இருக்கக்கூடியதான உலைகளை உள்ளவள் அப்படின்னு. அப்படின்னு தமிழ்லையும் இது தமிழ் பாடலையும் விசேஷமாக இருக்கு. அப்படி அந்த சொல்லுவதுக்கு என்ன அர்த்தம்? அருணா ரசமான தீட்சணமான கண்ணால பார்த்த மாத்திரத்தினாலேயே மீன் எப்படி குழந்தைகளை வளர்க்கறது? மீன் பாலையா கொடுக்கறது இல்ல. அதனாலதான் மீனாட்சிக்கு விசேஷம். மீனாட்சிக்கு ஏன் சொல்ற?
மீன் குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்ப்பதில்லை. மீன் என்ன பண்றது, குழந்தைகள் அப்படியே ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டே இருக்க அம்மா மீன். இந்த குட்டி மீன்களுக்கெல்லாம் வயர் ரொம்ப போயிடுது. அப்படியே நமக்கு இருந்தா நன்னா இருக்குமே சார், நன்னதான் இருக்கும். எப்படி இருந்தா வேலை செய்யாம சம்பாதிக்கணுங்கிற மக்கள் ரொம்ப போயிடுது. அதனாலதான் உங்களுக்கு அப்படி வைக்கல ஞாபகம். இந்த கண்ணை கொட்டாது மீன் குழந்தைகளுக்கு பாலை கொடுக்காது. அதே மாதிரியே அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, கண்ணை கொட்டாம உங்களை பார்த்துட்டு இருக்க. அம்பாளுடைய பார்வையினாலேயே நீங்க வளரணுங்கிற சொருகம். அதான் நீங்க விற்பரம்னா ஆழ்ந்ததான அடர்த்தியான குந்தர கும்பபுஜ ஜய ஜய மகிஷாசுரமஸ்தினி ரம்யகபஸ்தினி கைலசுதே. அடுத்தது விஜிதசஹஸ்ரகரைகசஹஸ்ரகரைகசஹஸ்ரகரைகனுதே சுதசுத தாரக சங்கர தாரக சங்கர தாரக சூனுசுதே சுரத சமாதி சமான சமாதி 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 சுச்சரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபஸ்தினி கைலசுதே விஜித சஹஸ்ரகரைகசஹஸ்ரகரைகசஹஸ்ரகரைகனுதே. இது பார்த்தா ஒரே பதத்தை 3 தரம் சொல்றார், 4 தரம் சொல்றார், 5 தரம் சொல்றார். இது ரொம்ப இதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். அவர் ஏதோ எழுதிட்டு போயிட்டாரு, அர்த்தம் சொல்றது அதை விட கஷ்டம். ஒரே பதத்தை 3 தரம் 4 தரம் 5 தரம் சொன்னா எப்படி, அது பார்க்கணும். விஜித சஹஸ்ரகரைக 1000 கைகள் இருந்தவர் ஒருத்தர் இருக்க நம்ம நாட்டில் இருந்த. அவருக்கு என்ன பேரு, கார்த்த வீதியார்ஜுன். இந்த கார்த்த வீதியார்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா ரொம்ப தபசு பண்ணினவர். அவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்தினாலேயே கெட்டு போன பொருளெல்லாம் கிடைக்கும். ஏதாவது பொருள் நீங்க சைக்கிள் சாவி வச்சுட்டு இதானே நமக்கு வசதி. ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, காரு சாவி எங்க போன இடத்துல டேபிள் மேல வச்சுவிடுவான். அது வச்சுவிட்டு அப்புறம் தேடுவான் எங்க இருக்கேன்னு. சில பேர் பாக்கெட்லயே வச்சுட்டு தேடுவான். என்ன பண்றது, ஊரெல்லாம் தேடிடுவான். அப்புறம் உங்க பாக்கெட்லயே இருக்கு பாருங்க மாமி பார்த்தா ஆமாம் எனக்கு கல்யாணம் பண்ணது தெரியுமேப்பா. என்ன பண்றது, முதல்ல தேடுறப்ப முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ரொம்ப சீரியஸா தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு இது போல எங்கேயோ வச்சிருக்கு. வெட்ட இடத்துல தேடுங்கப்பா, வெட்ட இடத்துல தேடுங்க நடக்கக்கூடியதானே விவகாரம் தான். ஆனா இந்த மறந்து போனதான பதார்த்தம் நமக்கு ஞாபகப்படுத்தணும். கெட்ட பொருள் நமக்கு கிடைக்கணும்னு அதுக்கு ஒரு மந்திரம் காத்த ரீதியா இருக்கணும். அவரை நினைச்ச மாத்திரத்தினால ஸ்மரண மாத்திரையில கிடைக்கிறது ரொம்ப விசேஷமா. ஆனா அவரை ஜெயிச்சிருக்கார் பரசுராமர். ஏன்னா இந்த பரசுராமனுடைய அப்பா ஜமதகிரி முனிவரை அவர் கொண்டு விட்டார். அதனால இவருக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்ததுன்னு என்ன பண்ணி விட்டார், அந்த பரசுராமர் அவரோட யுத்தத்துக்கு போனார். 1000 கைகளையும் ஒவ்வொன்னா வெட்டினார். பரசுராமர் பார்த்தீங்களா, ராஜச குணத்துக்கு பரம புருஷ மீனவர். ஒவ்வொரு கையை வெட்டி வலித்த பிறகு அப்புறம் இன்னொரு கையும் அப்படி ரொம்ப சமப்படுத்தி அவரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ராமன்கிட்ட போய் ராமனோட சண்டைக்கு போக வந்து அதுக்கப்புறம் ராமனால தோக்கடிக்கப்பட்டு அவருடைய சக்தி முழுக்க இழுத்துட்டு போயிட்டு ஒரு காயத்ரி மந்திர ஜபம் கூட அவர்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் இழுத்துட்டாரு இவர் முழுக்க. அவர் ஒண்ணும் இல்லாம பிறந்த எண்ணிக்கை எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அவ்வளவு பேலன்ஸ், 0 பேலன்ஸா இல்ல புண்ணிய கர்மா பண்ணிட்டாராம். அதற்கு பிறகு கேரள கஷேத்திரத்துக்கு போய் அங்க தத்தாத்திரேயரோட சேர்ந்து பிறகு அந்த தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தினால முழுமையாக எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் அந்த நிலைக்கு வந்துட்டார். இது ஞாபகம் பரசுராமரை நம்ம ஞாபகம். வாழ்க்கையில இழந்தாலும் எதையும் கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் அந்த லெவலுக்கு வரலாம். உங்களுக்கு அந்த மனசுக்கு கவலைப்படப்படாது, மனசை தளர விடப்படாது. எந்த அளவுக்கு மோசமா போனாலும் மறுபடியும் அதை விட உயர்ந்த நிலைக்கு வரலாம். ஆகையால் மனுஷன் ஆஹா எனக்கு இந்த கவலைப்பட்டதை வந்துருது, இனிமேல் நான் எப்படி என்னத்தை எப்படின்னு அதை விட வசதியான அடைய முடியும். உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. அதுக்கு திருஷ்டாந்தமான நமக்கு பரசுராமனை சொல்லிட்டு ஆகையால் மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்து உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வந்தார் பரசுராமன். இப்படி கார்த்த வீரர்ஜுன பார்த்தோமா, பரசுராமன் பார்த்தோமா, அதே போலயே 1000 கைகள் இருக்கிற ஒரு மகாத்மா இன்னொருத்தர் இருக்க. யார் தெரியுமோ, நான் சூரிய பகவான்.
அவருடைய ஒவ்வொரு கிரணமும் ஒவ்வொரு கை. அக்னேன யதுபகாராயே அஸ்மான் விஸ்வானி தேவயுனானி விஸ்வான் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனை பிரார்த்திக்கிறார். ஈசாவாஸ்திர பண்றது. நான் மரண சந்தர்ப்பமா இருக்கேன், இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பண்ணணும்? கிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. சூரிய பகவானே, தங்கம் போன்றதான உங்களுடைய மண்டலம், அதற்குள்ள சத்தியமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை நான் பார்க்கணும். எப்ப மரண சந்தர்ப்பத்துல நான் பார்க்கணும். இதை பார்ப்பதற்காக என் கண்ணை மறைக்கிறது, பூசுறது உங்களுடைய 1000 கிரணங்கள். ஆகையால் என்ன பண்ணணும்? அவை எல்லாம் ஒருமுனைப்படுத்துங்க, ஒரு மூலையில தழுங்க. உங்களுடைய ஸ்வரூபத்தை நம்ம சத்திய தர்மாய திருஷ்டயே அதை நான் பார்க்கணும். அது எதுவும் நான் பிச்சை கேட்கிறேன் போல நினைக்காதீங்க. நான் முதல்ல இருந்து இது வரைக்கும் உங்களை உபாசனம் பண்ணியிருக்கேன். ஐயா, இந்த சமயத்துல என்னை நினைக்க வேண்டியதான தருணம் வந்தாச்சு உங்களுக்கு. ஓம் கிரதோஸ்மர கிருதஸ்மரா கிரதோஸ்மரா கிருதஸ்மரா. நான் பண்ணின புண்ணிய கர்மாக்கள் எத்தனை நாள் ஜபம் பண்ணியிருப்பேன் நினைங்க. அந்த சொரூபத்தை பாருங்க, ஒவ்வொரு மனுஷன் இருக்கும். அந்த பகவான உபாசனம் பண்ணிட்டு மரண சந்தர்ப்பத்துல ஒரு செகண்டுக்கு முன்னால இந்த சரீரம் உலகம் மறந்து அந்த தெய்வ ஸ்வரூபம் உனக்கு காணப்படுறது சுருக்கி சொல்றேன். நீ உபாசனம் பண்ண தானே இந்த விஷயத்தில் சந்தேகம் இல்லைங்கிறது வேறு. அப்படி அந்த 1000 கிரணங்கள் இருக்கிறவர் ஒருவர் சூரியன். முதல்ல சகசிர கரந்தியாரு கார்த்தவீரியாரு. அவரை ஜெயித்தவர் விஜித சகசிரகரன். யாரு? முதல்ல பரசுராமன் சொல்லிட்டு மறுபடியும் சந்தேகப்பட விஜித சகசிரகரைகா. 1000 கைகளை கையில் உடைய கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயித்ததான பரசுராமர் முதல் சகசிரகரை. 2வது சகசிரகரைக்கு யாரு? சூரியன். 3வது சகசிரகரம் யாரு? நாராயணன். சஹஸ்ரதேவசா புருஷ சஹஸ்ராட்சமாத் அப்படின்னு சொல்லி 1000 கிரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். 1000 கைகள் இருக்குன்னு சொல்லலாம். சஹஸ்ரபாஹோ அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டதான நாராயணன். இப்படி விஜித சஹஸ்ரகரை 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 தனுதே இவரால போற்றப்பட்டவள். கார்த்தவீரியார்ஜுனான கொண்ட பரசுராமனால போற்றப்படுறவளம்பாள். சூரிய பகவானால போற்றப்படுபவளம்பாள். மகாவிஷ்ணுவனால போற்றப்படுவளம்பாள். ஆகையால் 3 பேர்னால 3000 கைகள் இருக்கிறவளாலையும் போற்றப்படுறவள். முதல் ஸ்லோகத்துக்கு முதல் லைனுக்கு அர்த்தம். ரெண்டாவது கிருதசுல தாரக சங்கர தாரக சங்கர தாரக தூணுசுதே. இங்க தாரகாங்கிற பதம் 3 தினம் வந்துருக்கு. தாரகான தாண்டி விடுறவர்னு ஒரு அர்த்தம். நதியே தாண்டி விடுறவர். தரத்தை சோகமாத்மவிது அப்படின்னு சொல்றது. தாரகன்னா தாண்டி விடுபவன். இன்னொன்று தாரகம்னா தாரக மந்திரம், ராமதாரக மந்திரம். ராம மந்திரத்துக்கு பேரு ராம தாரக மந்திரம். எப்படிப்பட்டதான பாபம் ஒரு மனிதன் பண்ணின போதிலும் இந்த ராமாங்கிற 2 அக்ஷரங்கள் சொல்லிடையான பக்தியோட பக்தியோடு சொன்னால் நீங்க பண்ணின சகல பாபங்களும் போயிடும். அதுதான் தாரக நாமான். அது எவ்வளவு பாவம் பண்ணினாலும் அந்த பாதத்திலிருந்து தூடி விழுந்ததுமே கல்லா போன ஆரிய மறுபடியும் உயிரோட விட்டுட்டார். இத பார்த்ததுமே இந்த போட்மேன் பார்த்தீங்களா, அவர் சொல்ற, சுவாமி அதுல கால் அளவிட்டு அப்புறம் போட்டுக்கு மேல வாங்குகிறார். என்ன நல்ல கிளீனா ஒரு தூசி கூட அங்க இருக்கக்கூடாது அந்த பாதத்தை. அப்பதான் போட்டுல ஏற்ற செய்யலாம். என்னடாப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாத தூசி ஒரு கல்ல பெண்ணாக்கிட்டான், என் போட்டையும் பெண்ணாக்கிருக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு என் போட பெண்ணாங்கிறான். என்னடாச்சுன்னு அதனால முதல்ல கால் அலம்பி ஒரு தூசி இல்லாம நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுல ஏற்றிருந்தாங்க. அப்படி அந்த ராம பாதத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. அதே போலயே இந்த ராமநாம என்ன பண்றது, எப்படிப்பட்டதான ஒரு பாவம் இருந்தாலும் அத்தனை பாவத்திலையும் ஒரு மனுஷனை தாண்டி வைக்கக்கூடியதான மந்திரம் தாரக மந்திரம். ஆக எப்பொழுது தாரக மந்திரம்னு சொன்னா ராம மந்திரத்துக்கு தான் பேர்.
சிவமந்திரம் கும்பாடு மந்திரங்கள்லாம் இருக்கட்டும். ஆனா அதுக்கு பேர் இதுக்கு மந்திர ராஜம்னு பேர். அதுக்கு என்ன வேற என்ன தாரக மந்திரம் பேர். அதுக்கு ஒரு ஒரு விசேஷம். சங்கர தாரக ரெண்டாவது தாரகத்துக்கு அந்த தாரக மந்திரம்னு. மூணாவது தாரகம்னா என்னென்ன? தாரகம்னா தாரைகள், நட்சத்திரங்கள். இந்த சினிமா ஸ்டார் கூட தாரைங்கிற பதில விவகாரம் இங்க தாரகம்னு சொன்னா நட்சத்திரங்களுக்கு தாரகம்னு. இப்ப விவகாரம் என்னாச்சு? 3 தாரகம் இருக்கு. தாரக, சங்கர தாரக, சங்கர தாரக சூனுதே. 3 தாரக பதங்களுக்கும் 3 அர்த்தம் சொல்லிவிட்டேன். தாரகா அப்பாள் என்ன பண்ணினா, இந்த சூரபத்மன் ஒருத்த பிறந்தான், தாரகம்னு ஒருத்த பிறந்தான். இப்படிப்பட்டதான அரக்கர்கள்லாம் வந்தா. அந்த அரக்கர்கள் கொள்றதுக்காக என்ன பண்ணினாலும் கவலைப்படாதீங்க போன என்ன பண்ணினா, சுப்பிரமணிய சுவாமி பிறக்கப்படுறார். அவர் தான் தேவதைகளுடைய பட்சத்துல சேனாபதியா ஆகப்படுறார். தேவ சேனாபதி, தேவதைகளுடைய சேனாபதி அப்படி அர்த்தம். இப்படி தேவ சேனாபதி, இது தேவசேனா பதி. தேவசேனைக்கு அரசுக்காரராக இருந்தார் முழுக்க. அப்படி அந்த தேவதைகளுடைய சைன்யத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆக்கினாரா. அப்படி அவர் வந்த பிறகுதான் ஜெயிக்க முடிஞ்சது. தேவதைகளால் அரக்கர்களை ஜெயிக்க முடிஞ்சது. காரணம் என்ன? அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினார். வேல் எனக்கூடியதான ஆயுதத்தை அம்பாள் கொடுத்தார். அதனால்தான் அந்த தாரகனுடைய மாயையானது போச்சு. திருச்செந்தூர் கஷேத்திரத்துல இருந்து அவர் பண்ணினா போல திவ்யமான ஒரு சரித்திரம். அதுக்கு காரணம் இந்த வேலைதான் அம்பாளுடைய சக்தி. அதனால அந்த வேலுக்கு சக்தின்னு பேரு. அந்த சக்தியை வைத்துக் கொண்டவன் சக்தி கரம். அதனால்தான் நம்ம எத்தனையோ வேல், தங்க வேல், வெள்ளி வேல், வெற்றி வேல், ஏதோ சொல்லிட்டு இருக்க பார்த்தா இந்த வேலுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த சக்தி கிடையாது, இந்த ஆயுதம் கிடையாது. திரிசூல ஆயுதம் இருந்தது, சக்திங்கிற ஆயுதம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த வேலுங்கிற ஆயுதம் அம்பாளுடைய சக்தி வந்த பிறகுதான் வந்தது. இந்த வேலை பிடித்தவர் சுப்பிரமணிய சுவாமி. பிறகு அந்த வேலை கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுத்தாராம். அம்பாள் வச்சிருந்தாலாம், நீங்க வச்சுக்கோம், எதுக்கு இனிமேல் அதுக்கு உபயோகம் இல்லையே மாட்டார் சுப்பிரமணிய சுவாமி. ஏன் உபயோகம் இல்லை? யார் நமஸ்காரம் பண்ணுவாளோ அவளை காப்பாற்றுறதுக்கு அந்த வேலை இருக்கட்டும் அப்படின்னு அவையன் பிரதாசியாமி அப்படின்னு செய்தி சாதகத்துல இந்த வேலுடைய சரித்திரமே ஒரு 50 பக்கம் செய்தி படிக்கலாம். சொல்ல வந்தேன்னா ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் அது ஒரு விசேஷம் உண்டு. அப்படி அந்த வேலு தேவதைகளை தரிக்கும்படி அந்த குழந்தையை அடைந்தவள். 2வது சங்கர தாரக. அதே போலயே இந்த தாரக மந்திரம், இந்த சம்சார சமுத்திரம் இருக்கிற இதை விட்டு தாண்டி விடுக்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு மந்திரம் ராம மந்திரம். அந்த ராம மந்திரத்தை சர்வதா சர்வகாலம் ஜபித்துக் கொண்டே இருக்காராம். யாரு? பரமேஸ்வரன். அவர்தான் காசி கஷேத்திரத்திலிருந்து ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கார். யாரு காசியில பிராணம் விடுறாளோ அவளுடைய காதல அவர் சொல்லிட்டு இருப்பார். சாதாரணமா ஒரு பையன் அம்மா அப்பா மரிக்கிற சந்தர்ப்பத்துல அவ காதல வரது காதுல ராமநாம ஸ்மரணம் சொல்லணும், பகவன் நாமாவை சொல்லணும். இது அவ பண்ண வேண்டியதான காரியம்னு சொல்றது. அவ எப்ப போறாலோ தெரியாதே காரணம் பண்றது. அதுக்காக என்ன பண்றது? மரணானந்தரம் அப்ப கர்ணத்துல காதல ஒரு மந்திரத்தை சொல்வான். அதுதான் கர்ண மந்திரமும். அது ஒரு 13 மந்திரங்கள் இருக்கு ருக்வேதத்துல. அந்த மந்திரங்களை சொல்வான். ஏன்னா அவர் இந்த 9 பிராணங்கள் போயிருக்கே தவிர ஒரு பிராணம் போகல. அந்த சரீரத்திலிருந்து ஒரு பிராணம் இருந்துட்டே இருக்க. எது? அந்த தேவதத்தன் ஒரு பிராணம். அதனால சாதாரண யாரா தேவதத்தனா அப்படின்பா. தேவதத்தனுக்கு ஒரு பிராணம் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னா அது சரீரத்திலேயே இருக்கான். சன்னியாசி பிராணம் அமைத்தாலும் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அதை வெளியில அகற்றணுங்கிறதுக்காக தலையில கபாலம் பண்ணி கபால மோசம் பண்ணி அந்த காற்றை வெளியில போகணும். அதுக்கப்புறம் தான் அவளை அடக்கம் பண்ணணுங்கிற விவகாரங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கோம். அந்த கர்ண மந்திரம் அந்த ஒரு பிராணம் இருக்கு, அதுக்கு சொல்லணுமா. சொன்னதுல அதை கேட்டுன்னா அப்புறம் அது போகும். அந்த கர்ண மந்திரம் அவளுக்கு சொல்ல ஒரு பையனான அப்பாட்ட சொன்னதுனால, அம்மா அப்பாட்ட சொன்னதுனால அவளுக்கு உத்தமமான ஒரு கதி கிடைக்கிறதுன்னு இத காசி கஷேத்திரம் இருந்த போனா அவரே சொல்றாராம். யாரு? சாட்சாத் விசேஸ்வரனே சொல்றாராம். அதனால்தான் காசியாந்த மரணான்முக்தி அதவா புத்திர பங்கீசோ. காசியில பிராணம் விட்டா முக்தி, இல்லைன்னா பையனிடத்துல விட்டா பிராணம் முக்தி அப்படின்னு சொல்றது. இந்த காசியில எல்லா அதனாலதான் காசியில ஒண்ணு ஈ எறும்புக்கெல்லாம் முக்தி.
அப்படின்னு ஒரு ராஜேஸ்வர மகிமை ரொம்ப விசேஷமா இருக்கு வச்சுங்களேன். அப்படி சங்கர தாரகா இந்த சம்சார சமுத்திரத்தை வந்து தாண்டம் படி பண்ணினவர் சங்கர தாரக. அதோட இல்ல சங்கர தாரகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான உயர்ந்ததான நட்சத்திரங்களுடைய கூட்டம். இப்படிப்பட்டதான கூட்டமா இருக்கிற நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியதான அந்த சுப்பிரமணிய சுவாமியை சூனு சுபே சம்சாரத்தை தாண்டி வைக்கக்கூடியதும் தேவதைகள் எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் நட்சத்திரங்கள் மாதிரி நின்னக்கூடியதான எந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்காரோ அவரை பிள்ளையார் பெற்றவளே. கிருதசுத தாரக சங்கர தாரக சங்கர தாரக சூனு சுபே சுரக சமாதி சமான சமாதி 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 சுஜாகரதே. இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் இந்த பாகத்துல 4 சமாதி. என்ன சுரக சமாதி, சுரகன்னு ஒருத்தன், சமாதின்னு ஒருத்தன். சுரகருங்க ஒரு ராஜா. அந்த ராஜா கோலா வித்வம்சிகள்னு ஒரு சத்ருக்கள். அந்த சத்ருக்கள் வந்ததுமே அந்த சத்ருக்களோட யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி யுத்தத்துல தோத்து போயிட்டார். யுத்தத்துல தோத்து போனதுமே என்ன பண்ணின அந்த ராஜா அவர் வந்து ராஜ்யத்துக்காக வரல. நீ தோத்து போயிட்ட ஊருக்கு போ அப்படின்னு நீ போய் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிக்கோ போ அப்படின்னு திருப்பி நிறுத்திட்டாருன்னு பார்க்கணும். தருவே ராஜ்யத்துக்கு வரார். ஆனா தோத்து போன ராஜாவை யார் மரியாதை கொடுப்பார்? அவன் பார்த்தானா இன்னைக்கு தோத்து போயிட்டா நாளைக்கும் தோத்து போயிடுவார். இனிமேல் இவர்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அப்படி வெளியில போயிட ஆரம்பிச்சான். போறப்ப கையில எது இருக்கோ அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டான். என்னடா ஆச்சுன்னு ஜனங்கள்லாம் அப்படித்தான். அதான் போயாச்சு. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நம்பனம் யாருக்கும் சுத்திக்காம குதிரை ஏறிட்ட காட்டுக்கு போயிட்டாரா அந்த குதிரை. அங்கே ஒரு மகர்ஷி இருக்க. அந்த மகர்ஷி ஆசிரமத்துல வந்து சுமியதஸ்ன்னு பேர். அந்த மகர்ஷி அந்த வசிஷ்டர் தான். அவருக்கு வேற பேர் சுமியதஸ்ன்னு பேர் வச்சிருக்கான் வசிஷ்டர். அந்த ஆசிரமத்துக்குள்ள போன அவர் பார்த்தார். யார் வந்தாலும் என்ன ராஜாவா இருந்தாலும் சரி சாதாரணமா இருந்தாலும் சரி நல்ல எண்ணம் இருந்தா போகணும்னு வேற ஒண்ணும் வேண்டாம். அவருக்கு இருக்க சொல்லி அவருக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து ஒரு மூலையில உட்கார்ந்து பகவான தியானம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சுரகர் என்ன பண்ற அங்கே வந்து சாப்பிடுறார். வெளியில வந்து பகவான தியானம் பண்ணு தியானம் நிக்கல. மனசு நிக்க மாட்டேங்குது. இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு போற அந்த கோடியில இருந்து இந்த கோடிக்கு இப்படியே சுத்திட்டு இருக்காரு. இப்படியே ஒரு 2 மாதம் நடந்தார். ஆனா ஒரு நாளும் ஒரு ஆள் மனசை நிக்க வச்சு தியானம் பண்ண முடியல சுரகர். அப்பொழுது ஒரு நாளைக்கு அவர் ஒரு வெற்றியை பார்த்தார். அவர் வெற்றியை பார்த்து அவருக்கு என்ன சமாதின்னு யாரு சமாதிர்நாம வைத்தியோகம் அப்படி இருக்குது. நான் சமாதிங்கிற பேரு நான் வைத்தியகுலத்துக்கு நீயே வந்து கேட்கிற இல்ல நான் ரொம்ப பணம் வச்சுருந்தேன். ஆட்டுக்காரி குழந்தை எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா பணத்தையும் என்னிடத்த குறைஞ்சிட்டு என்னை விரைச்சியை வச்சுட்டா வேற வழி இல்லை என்ன பண்றது அழுதுட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா? ஏனப்பா அவன் தானே ஒண்ணு விரைச்சி அடிச்சு விட்டா. அப்ப நீ அவளை பத்தி ஏன் கவலைப்படுற அப்படின்னு இவரை அவரை கேட்டார். அவர் சொல்றாரா நீங்களும் அந்த கதையில தானே ஆட்டுக்காரி குழந்தைகளை விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு இங்க வந்து மறுபடியும் சுற்றிட்டு உலாவிட்டு தானே இருக்கு. அதனாலதான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம்னு இருக்கும். என்ன ஃப்ரெண்டா இருக்கிறவங்க சமானமா தான் இருப்பா. ஏண்டா விவகாரம் இப்படி இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து முனிவர்கிட்ட போவோம். அவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுமேதர் 2 பேரையும் உட்கார வச்சு அம்பாளுடைய திவ்யமான சரித்திரம் 13 அத்தியாயங்கள் அப்படின்னு சொன்னேன். அதை சொன்ன பிறகு கடைசி 2 பேரும் என்ன பண்ணிருக்கா தாமுவை மகாராஜ சரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவனா தாமுவை மகாராஜா ஏ மகாராஜா அந்த அம்பாள சரணத்தை அடைய இது பண்ணு. ஏன் சைவ சர்வேஸ்வரேஸ்வரி உலகத்தில் இருக்கிற ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி எப்பாவா அவன் நினைச்சா எல்லா காரியமும் ஆகும். ஏன் அம்பாளுடைய சரணாகி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ 2 பேரும் திருத்வாமூர்த்தி மகிமகி மண்ணால ஒரு உருவத்தை தயார் பண்ணி அம்பாளுடைய உருவத்தை அதுக்கு வந்து அவ 2 வருஷம் தபஸ் பண்ணினாலா.
இந்த தபஸ் பண்ற காலத்துல அம்பாள் பிரத்யஸ்தமாயி 2 பேரையும் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, ராஜாவானவன் எனக்கு இந்த உயர்ந்ததான் இந்த ராஜ்யமே வேணும்னு கேட்கலாம். அம்பாளே எதிர்க்க வந்த பேரு அம்பாள் சொன்னாலாம், உனக்கு இந்த ராஜ்யமும் கிடைக்கும், அடுத்த பிறவில வைவஸ்வதோ மனம் நாம பவான் போய் பவிஷ்யதி, அடுத்த பிறவில வைவஸ்வதமும் நீதாம்பா. என்ன சாதாரண ராஜ்யம் தான் கேட்ட, அவன் அடுத்த இந்த ஜென்மாவோட ராஜ்யம் கிடைக்கும், அதோட அடுத்த ஜென்மாவையும் மனுவாணி முதல் ஆதிராஜாவான மனுவாணி இருக்க போறாய் அப்படின்னு வைவஸ்வதோ மனு நாம பவான் போய் பவிஷ்யதி அப்படின்னா இவரை போய் கேட்டார். இந்த பைத்தியர் உனக்கு என்ன வேணும்னு அவர் அடுத்த பிறகு இல்லாதான ஞானம் வேணும்னார். அவர் என்ன தவ ஞானம் பவிஷ்யதி அப்படின்னு உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அப்படி சுரத சமாதி அவர் 2 பேரும் சுரத சமாதி 2 பேரும் சொல்லியாச்சா. ஒரு சமாதிக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். சுரத சமாதி சமான சமாதி, அவ எப்படி சமாதி பண்ணினாலும் அப்படிப்பட்டதான சமாதி உங்களுக்கு கிடைக்குமேயானால், தங்களுடைய மனசிலேயே வறுமையானால் 2வது சமாதி சொல்றேன். சுரத சமாதி சமான சமாதி 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 சுஜாதரதே, அப்படிப்பட்டதான சமாதி. இங்க சமாதினா பிரம்மம்னு அர்த்தம். அந்த மனசு சமாதினா மனசுன்னு அர்த்தம், சமாதினா பிரம்மம்னு அர்த்தம். ஆகையால் மனசுல இப்படிப்பட்டதான சமாதி வருமேயானால் அதுக்கு அந்த சமாதி வந்ததை கண்டு சுஜாதரதே அழகான சந்தோஷப்படுவாளாம். உங்க மனசு ஏகாக்கிரம் ஆகுமேயானால் முதல்ல சந்தோஷப்படக்கூடியதான வெற்றி அப்பாடா. நீங்க திரும்பி பார்க்க மாட்டேல, உள்நோக்கி பார்க்க மாட்டேல. அந்த உள்நோக்கி அந்த அம்பாளுடைய சொரூபத்தை ஒரு கணம் இந்த வாழ்க்கையில பார்த்தா போதும், உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை நான் கொடுத்தேனே அப்படின்னு அதற்காக காத்துட்டு இருக்கலாம். அம்பாள் தயாரில் ஹதையா சமாதி 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 சுஜாதரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு 16 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு 4 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல விஸ்வதாசனம் எடுத்துப்போம். அடுத்தது நாளைக்கு மத்தியானம் அத்வைத சித்தி கிளாஸ் உண்டு. நாளைக்கு சாயங்காலம் இந்த மேல இருக்கக்கூடியதான 4 ஸ்லோகங்கள் முடிப்போம். அடுத்த வாரம் கண்டிப்பாகவும் பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஆகையால் அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை. அடுத்த 4, 5, 6 அந்த வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை விசுதாசனம் ஆரம்பித்தார். நாளைக்கு சாயங்காலம் இந்த ஓம் ஓம்